சமரசம் உலாவும் இடம் நம் பாவி காணா சமரசம் உலாவும் இடம் நம் பாவி காணா சமரசம் உலாவும் சமரசம் உலாவும் இடம் நம் பாவி காணா சமரசம் உலாவும். ஓம் அஸ்ய ஸ்ரீ மகாலட்சுமி சஹஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய ஸ்ரீ மகாவிஷ்ணுர் பகவான் ரிஷிः அனுஷ்டுப் சந்தः மகாலட்சுமிः தேவதா ஸ்ரீம் பீஜம் ஹ்ரீம் சக்திः ஹ்ரைம் கீலகம் மம சர்வ பீடா பரிஹாரார்த்தம். புதுச்சேரி என்றாலே எந்த ஊர்க்காரர்களுக்கும் நினைவில் வருவது சரக்கு மட்டும்தான். புதுச்சேரி சரக்கிற்கு வெளியூரில் மவுசு அதிகம், அதனால் கடத்தல் என்பது சர்வசாதாரணம். புதுச்சேரியில் மக்கள் வசிக்கும் பொது இடங்களில் கள் சாராய கடைகளை அதிகம் காணலாம். பாதிக்கப்பட்ட பெண்கள் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் போராட்டம் நடத்தியும் பலனில்லாததால் சாராய கடைகளை அடித்து சூறையாடினர். இதேபோன்று சாராய கடையை இடம் மாற்ற நூதன முயற்சி ஒன்றும் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது. லாஸ்பேட்டை பகுதியில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் 40 ஆண்டுகளாக இயங்கி வந்த கள் சாராய கடை குடியிருப்பின் மத்தியில் இருந்ததால் கடையை அகற்ற விரும்பிய மக்கள் அதனை அகற்றிவிட்டு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்தனர். இப்போ சாராய கடையை எடுத்துட்டு ஒரு கோயிலை உருவாக்குறது அந்த இடத்துக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இந்த சாராய கடை எடுத்தது ஊர் பொது மக்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. எங்களுக்கும் வரப்போ ரொம்ப சௌகரியமாக இருக்குது. கோயில் கட்டுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹாஸ்பிட்டல் ஏற்ற மாதிரி நாங்கள் ஆட்டோ ஸ்டாண்டு போட்டு வரோம். ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி அவங்களால தொந்தரவு வரும். குஷ்டு வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்படிலாம் பல தொல்லை இருந்தது. சாராய கடை சந்துன்னு தான் சொல்லுவாங்க இதை. இப்போ சந்தான லட்சுமி கோயில்னு சொல்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே பெருமைப்படுத்தி என்னன்னா அவங்க வந்ததுமே மூஞ்சி அந்த பக்கம் திரும்புகிறவங்க எல்லாருமே இந்த பக்கம் திரும்பி இதை வணங்கக்கூடிய இடமா இருந்ததுக்கு எங்களுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். மக்கள் வர பயந்த சாராய கடை இன்று மக்கள் அதிகம் வரும் கோவிலாக மாறி வழிபாட்டிற்கு வந்துள்ளது. அரசு செய்யாததை ஆன்மீகத்தால் சாதித்துள்ளனர் அப்பகுதி மக்கள்.